வணக்கம். பாஜக வந்து அமலாக்கத்துறை மூலமா பார்த்தீங்கன்னா, திமுக அமைச்சர்களுக்கு ஒரு நெருக்கடி குடுப்பாங்க அப்படிங்கிறது உறுதியா தெரியுது. திமுக அமைச்சர்களுக்கு நெருக்கடி குடுத்தா பரவால்ல. அந்த அமைச்சர்கள் மூலமா முதலமைச்சருக்கும், துணை முதலமைச்சருக்கும், முதலமைச்சரோட மனைவி துர்கா ஸ்டாலினுக்கும் ஒரு நெருக்கடிய குடுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குறிப்பா முதலமைச்சரோட மருமகன் சபரீசனுக்குமே நெருக்கடி அதிகமாகுது. காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட வந்து வாட்ஸ்அப் ஆதாரங்கள் எல்லாமே சிக்கியிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் நேரு தரப்புல வந்து அவரு நெறைய ஆதாரங்கள் சிக்கியிருக்கு. வேற எங்கேயோ போய் அமலாக்கத்துறை சோதனை செய்யும்போது, இவங்க நடத்தின இந்த பார்ட்டி ஃபண்ட் விஷயம் வந்து வெளிய வந்துருச்சு. இது ஆதாரங்கள் சிக்கின பிறகு அவங்க என்ன செய்றாங்க, அமலாக்கத்துறை டிஜிபிக்கு வந்து அனுப்புறாங்க. கடந்த வருஷமே 2025லே பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் அவங்க வந்து அக்டோபர்லேயே வந்து டிஜிபிக்கு ஒரு கடிதம் போடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதமும் ஒரு கடிதம் போடுறாங்க. 2 கடிதம் குடுத்துட்டாங்க டிஜிபிட்ட. அமைச்சர் நேரு மேல நீங்க எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க என்ன செய்றாங்க, எஃப்ஐஆர் போடல. டிஜிபி எப்படி எஃப்ஐஆர் போட முடியும்? அவரு முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல இருக்கிற காவல்துறை. அவங்க எப்படி வந்து உடனே அமலாக்கத்துறை சொல்லுது அப்படின்னு சொல்லி. இவங்க தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து வழக்க வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் குடுத்துருக்கோம். அவங்க விசாரணை பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீதிமன்றத்துக்கு போயாச்சு அமலாக்கத்துறை. நீதிமன்றம் என்ன சொல்லுது? ஈடி குடுத்த ஆதாரங்கள் எல்லாமே போதுமான ஆதாரங்கள் இருக்கு. நீங்க ஏன் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, கேஸ் பதிவு பண்றதுக்கு நீங்க வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு குடுக்குறீங்க? போதுமான ஆதாரம் இருக்கும்போது நீங்க நம்ம உடனே நடவடிக்கை எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. என்னன்னே ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. எப்படி தேர்தல் நெருக்கத்தில இப்படி தான் வந்து அமலாக்கத்துறை வந்து ஒரு நெருக்கடிய குடுக்குமா? பாஜக இப்படி ஒரு நெருக்கடிய குடுக்க முடியுமா? இவ்வளோ நெருக்கடிய குடுத்து மன உளைச்சல்ல வந்து அமைச்சர்கள் ஆக்கி, அமைச்சர்கள் வந்து அப்படியே மன உளைச்சல்லே தெரியும்போது நம்மளுடைய வெற்றியை சாத்தியப்படுத்திக்கலாமா? இதில என்ன வெற்றி கிடைக்க போகுது? மக்களோட ஆதரவு வேணும். மக்களுக்காக நம்ம செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கோ, பாஜகவுக்கோ இல்ல. என்டிஏ கூட்டணிக்கே இல்ல. திமுக வந்து எப்படியாவது காலி பண்ணணும். திமுக திரும்ப ஆட்சிக்கு வரக்கூடாது. திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னா, இப்படி வந்து லஞ்சம் வாங்கியிருக்கிற அமைச்சர்கள் எல்லாத்தையும் தூக்கி போடு அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப யோக்கியமான ஒரு சிகாமணி. எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருக்கிற வேலுமணி, தங்கமணி எல்லாமே எவ்வளோ கூட்டு கொள்ளை அடிச்சாங்க. எவ்வளோ கொள்ளை அடிச்சாங்க, எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. இதெல்லாம் வச்சு தானே பாஜக அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. ஏன் அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கல? கடந்த 5 ஆண்டுகள் கட்டத்தில 4 1/2 வருஷம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில எவ்வளவு முறைகேடுகள் நடந்துச்சு. எல்லா விஷயங்களும் வந்து பாஜகவுக்கு தெரியாம இருக்குமா? ஏன் அவங்க மேல நடவடிக்கை எடுக்காம, இப்போ இந்த 5 ஆண்டு காலத்தில நடக்கிற திமுக அரசு மேல இவ்வளோ தூரம் காட்டம், கோபம், வன்மம் எதுக்காக? அதுவும் அமைச்சர் நேரு மேல மட்டும் இவ்வளோ வன்மம் என்னய்யா? அப்படிங்கிற மாரி இருக்கு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர் போஸ்டிங் போட்டாங்க மாநகராட்சிக்கு. அதில வந்து கிட்டத்தட்ட 35, 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கிறார் ஒரு போஸ்டிங்க்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிட்டத்தட்ட ரூ. 1000 கோடி. அதிலேயே வசூல், அதிலே பார்ட்டி ஃபண்ட் எல்லாமே வசூல் பண்ணியிருக்காங்க. அப்புறமா டெண்டர் விட்டதுலயும் பார்த்தீங்கன்னா 7.5லேருந்து 10% வந்து அவங்களுக்கு கமிஷன் குடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்லியே வசூல் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் யாரு? இதெல்லாம் டெண்டர் விடுறாங்கல்ல, இதெல்லாம் யார் விடுவா? ஐஏஎஸ் அதிகாரிகள் தான், ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் விடுவாங்க. இவங்கெல்லாம் யார் வந்து நியமனம் பண்ணியிருக்கிறது? திமுக தான் நியமனம் பண்ணியிருக்கு. திமுகவுக்கு ஆதரவாளர்கள் தான் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பா கவி பிரசாத் அப்படிங்கிற ஒருத்தரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒப்பந்ததாரர்கள்ட்ட இவங்க 7.5%லேருந்து 10% கமிஷன வாங்கி தர்றது இவருடைய வேலை. இது வந்து அமைச்சர் நேருவோட தம்பி. அவருக்கும் கவி பிரசாத் இவங்க தான் வந்து எல்லாமே இதா இருக்கு. ஆதாரமா சொல்லியிருக்கிறாங்க. கவி பிரசாத் ஏற்பாடு பண்ணி தான் எல்லாமே வசூல் பண்ணி குடுத்துருக்காரு அந்த பார்ட்டி ஃபண்டே. அதனால பார்த்தீங்கன்னா, அமைச்சர் நேரு மட்டும் இல்ல, அதிகாரிகளும் நெறைய பேர் மாட்டுவாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. அது இல்லாம இந்த கவி பிரசாத் இருக்காரு ஐஏஎஸ். இவர் வந்து பேசினது எல்லாமே ஆடியோ ரெக்கார்டுங்கள். மத்தவங்கள்ட்ட பேசினது எல்லா விஷயங்களுமே ஆடியோ ரெக்கார்டுங்கள் ஆதாரத்தோட அமலாக்கத்துறை வந்து டிஜிபிக்கு அனுப்பியிருக்காங்க. இதுக்கப்புறமும் என்னய்யா இருக்குது? உங்களுக்கு வழக்கு பதிவு பண்றதுல என்ன இருக்கு? நீதிமன்றம் கேட்ட கேள்வி அதுதான். ஏன் நீங்க வந்து இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி. இதில வந்து சில ஐஏஎஸ் அதிகாரிகளும் மாட்டப் போறாங்க அப்படிங்கிறது. அதுலயும் பார்த்தீங்கன்னா, அ கவி பிரசாத் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு சில எம்எல்ஏக்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சில எம்பிக்களுமே வந்து அதில வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு எம்எல்ஏ என்ன செஞ்சிருக்காரு, அவர் லெட்டர் பேடுல டெண்டர் இவ்வளவு டெண்டரு, இவ்வளவு கமிஷன் உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி அவருடைய லெட்டர் பேட்ல எழுதி குடுத்துருக்கிறாரு. அது இல்லாம இன்னொரு எம்எல்ஏ என்ன செஞ்சிருக்காரு, சில ட்ரான்ஸ்ஃபர் கேட்பாங்கல்ல. இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவுக்கு என்னைய மாத்தி விடுங்கன்னு சொல்லிட்டு. அதில வந்து அவரு லெட்டர் பேட்லயே அவர் எழுதி, எவ்வளோ கமிஷன் தரேன் அப்படின்னு சொல்லி அவர் வேற எழுதி மாட்டியிருக்கிறாரு. அதேபோல ஒரு எம்பி வேற யார் யாருக்கு டெண்டர் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலே போட்டு அவர் வேற அனுப்பிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து கவிப்பிரசாத்தோட மொபைல் ஃபோன்லேருந்து அமலாக்கத்துறை எடுத்திருக்கிறாங்க. டெண்டருக்குள்ள வந்து இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கா? அப்படிங்கிறது தான் வந்து இப்ப மிகப்பெரிய ஆச்சரியம்.
ஆச்சரியப்படுறதுல இதில் ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்கும் வந்து இது நடக்கக்கூடியது தான். எல்லா கட்சிக்காரங்களும் இது போல தான் டெண்டர் விடுவாங்க. யார் ஆட்சியில் வந்தாலும், நாளைக்கு பாஜகவே ஆட்சியில் வந்தாலும் இதுதான் நடக்கும். டெண்டர் இப்படி தான் விடுவாங்க. டெண்டரில் இவ்வளோ தான் கமிஷன் பார்ப்பாங்க. அப்புறம் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க எம்எல்ஏ, எம்பியாக இருந்து காமராஜர் கக்கன் மாதிரியா வாழ்ந்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி ஏசி காரில், பெரிய பெரிய காரில், பெரிய பெரிய பங்களாவில் வாழணும்னு ஆசைப்படுறவங்க, மக்களுக்காக உழைக்கணும்னு நம்பி வர்றவங்க கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்களுக்கு வந்து அதிகாரிகளே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கேம் விளாண்டுருக்காங்க. அதிகாரிகள் தான் மிகப்பெரிய ஒரு தவறுகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வருண்குமார் ஐபிஎஸ், அவர் மேலே பயங்கரமான குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய இருக்குது. அவரே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஃப்ரெண்டு மனோஜ்குமார் அப்படிங்கிறதுக்கு சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை அந்த யூனிஃபார்முக்கு டெண்டரை வந்து என்னுடைய நண்பனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறார். பல தடவை இவர் ரெக்கமெண்ட் பண்ணி பேசியிருக்கிறார். இந்த பேச்சு எல்லாத்தையுமே எடுத்திருக்கிறாங்க. மனோஜ்குமார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அதிமுக ஆட்சி காலத்திலே பல டெண்டர்களை வந்து எடுத்திருக்கிறாரு. அதிமுகவுக்கு நெருக்கமான அவர். ஆனால் வருண்குமார் வந்து திமுகவோட சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர். திருச்சியில் இருக்கும்போது வந்து டிஜிபியாக இருந்தார். நாம் தமிழர் கட்சி சீமானுக்கும் அவருக்குமே மிகப்பெரிய அளவில் அடாய் வந்துச்சு. சாட்டை துரைமுருகன் செல்ஃபோனை வந்து ஒரு கேஸ் விஷயமாக பறித்து செல்ஃபோனில் இருந்த உரையாடல்கள்லாம் எடுத்து வெளியே விட்டார். இன்றைக்கி அவரே ஒரு உரையாடலில் மாட்டிக்கிட்டார். அவர் வந்து சென்னை மாநகராட்சியில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அவர் வந்து அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு வந்து அவர் பேசின உரையாடல்கள், அவர் டெண்டருக்கு கொடுத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து மாட்டியிருக்குது. அது இல்லாமல் முன்னாள் அமைச்சருக்கு வந்து இந்த மனோஜ்குமார் அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு வந்து நெருக்கமாக இருந்தவர். அவருக்கு எப்படி திமுகவில் வந்து நீங்கள் டெண்டர் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை திமுகவில் இருக்கிறவங்களே கேட்பாங்களா? மனோஜ்குமார் யார் என்னன்னு தெரியாமல் இருக்குமா? தெரிஞ்சிருக்கும். அதிமுக ஆட்சி காலத்திலே அவர் வந்து டெண்டர் எடுத்தவர், அதிமுகவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். நம்ம ஆட்சி காலத்தில் டெண்டர் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏன் அவங்களுக்கு வரல? கமிஷன் கிடைச்சா போதும், யார் ஆட்சியில் இருந்தால் என்ன, நமக்கு 7-10% கமிஷன் தராங்களா, ஓகே முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் அவங்கெல்லாம் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதிகாரிகள் எடுத்திருக்காங்க. அதுக்கும் அதிகாரிகள் உடந்தையாக இருக்காங்க. திமுக அதிகாரி இப்போ வருண்குமார் ஐபிஎஸ் வந்து இவ்வளோ தூரம் வந்து என்னுடைய நண்பன் மனோஜ்குமார் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு எவ்வளோ கமிஷன் போயிருக்கும்? மனோஜ்குமார் எவ்வளோ கமிஷன் கொடுத்துருப்பாரு? ஒரு நேர்மையான ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கிறவர் இப்படியெல்லாம் வந்து ஒரு மாநகராட்சியில் வந்து இப்படி ஒரு இதை பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, அமலாக்கத்துறை ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க, எஃப்ஐஆர் பதிய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எஃப்ஐஆர் பதியறதுல உங்களுக்கு என்ன இது இருக்குது, நீங்கள் என்ன விசாரணை பண்ணணும், எஃப்ஐஆர் வழக்கு பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாக விசாரணையில் குதிக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கை வந்து பதிவு பண்ணிட்டாரு டிஜிபி அப்படின்னா கண்டிப்பாக வந்து முதலமைச்சரோட மருமகன் சபரீசன் அவங்களுக்கும் சரி, அப்புறமா துர்கா ஸ்டாலின் அவங்களும் சரி, அது இல்லாமல் கவி பிரசாத் அவரும் சரி, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அமைச்சர் KN நேரு அந்த ரூட்டில் போய் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளானை வந்து போட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம். அமைச்சர் நேரு சிக்குவாரா, சிக்க மாட்டாரா? அமைச்சர் நேரு மூலமாக முதலமைச்சரை வந்து முதலமைச்சரை வந்து அட்டாக் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.